Hi friends, welcome to Self Vlog. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு ட்ராவலிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராவலிங் வீடியோவில் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகிறது என்னோட டாடா நேனோ கார் லாங்கில் என்ன மைலேஜ் கிடைக்கிது, நம்ம எந்த பெட்ரோல் பங்க்கில் வந்து பெட்ரோல் போட போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இதை பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்கு போக தேவையான பேக்கெல்லாம் ரெடியாக இருக்குது. என்னோடய லேப்டாப் பேக் இருக்குது, ஊரில் போய் வேலை பார்க்குறக்கு. அப்புறம் எங்கள் ட்ரெஸ் பேக்கு, அப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸுக்கு, அப்புறம் வாட்டருக்கு, எல்லாத்துக்கும் நாங்கள் தனித்தனியாக பேக்ஸ் வச்சுருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரிப்புக்கு கிளம்பியாச்சு. மீட்டரை வந்து 0 பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டேங்க்கில் பெட்ரோலே இல்லை. சாந்திகிஸ் பெட்ரோல் பங்க் போகிற அளவுக்கு இருக்கும். நம்ம அங்கே போய்ட்டு டேங்க் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டோட்டலாக அகைன் இன்னொரு டேங்க் ஃபில் பண்ணலாம் ஊருக்கு போயிட்டு. அப்போ எவ்வளோ மைலேஜ் நமக்கு தெரிஞ்சிடும்ல, நம்ம அப்படியே செக் பண்ணுவோம். ஆவரேஜ் ஃபியூல் மைலேஜும் செக் பண்ணுவோம். டேங்க் ஃபுல்மா கட் ஆஃப் ஆகிற கடிங்க. ஆர்டினரி பெட்ரோல் தானேண்ணா? ஆர்டினரி லாக் பண்ணி விட்டுருங்க. கட் ஆகிற கடிங்க ஃபுல்லாக முடியும். திடீர்னு வெளியே வந்து நான் டேங்க்கு பார்த்தீங்களா? போதும், இதில் கட் பண்ணிடலாம். போதுங்களா? போதும் இல்லை. இப்போ சாந்திகிஸில் பெட்ரோல் அடித்தேன்ல, பெட்ரோல் அடிச்சுட்டு வெளியில், அதாவது பெட்ரோல் அடிக்கும் போதே ஒரு காமெடி பண்ணி விட்டான் அந்த பையன், பெட்ரோல் அடிக்கிறவன். அவன்கிட்ட நான் சொன்னேன், கட் ஆஃப் ஆகிற அளவுக்கு அடி அப்படின்னா, இந்த மெஷினில் கட் ஆஃப் வேலை செய்யாதுங்கன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கையில் பிடிச்சி மேலே வரைக்கும் அடிச்சிட்டான். இப்போ நான் மைலேஜ் செக் பண்ணணும். இப்போ நான் ரிட்டர்ன் வந்து அதே மாதிரி கட் ஆஃபில் வந்து தான் செக் பண்ணணும்னு பார்த்தேன். இப்போ இப்படி பண்ணானே எப்படி நான் பண்ணுறது, எப்படி மைலேஜ் செக் பண்ணுறது இந்த வீடியோ? சரி, ஓகே. அதனால் நம்ம ஆவரேஜ் ஃபியூல் மைலேஜ் அந்த வீட்டில் என்ன காட்டுதுன்னு சொல்லி காட்டிடுவோம், வேறு வழி இல்லை. சரி, அப்போ நம்ம ஆண்டிப்பட்டி போயிட்டு அங்கே போய் எவ்வளோ மைலேஜ், என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டு வீடியோ முடிச்சிடும், வேறு வழி இல்லை. ஸோ ரிட்டன் நம்ம போய் பங்கில் போய் ஃபில் பண்ணி எவ்வளோ பிடிச்சிச்சு அப்படிங்கிறத எக்ஸாக்டாக பார்க்க முடியாது. இப்போ கோயம்புத்தூர்லேருந்து நம்ம கிளம்புனதுலேருந்து 349 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா 19.4 காட்டுது. இந்த ஏன் மைலேஜ் இவ்வளோ கம்மியாச்சுன்னா என்ன ரீசன் அப்படிங்கிறது தெரில. இதை நம்ம இன்னைக்கு கோயம்புத்தூர் போயிட்டு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 144 கிலோமீட்டர் வண்டி ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி டிடி காட்டுது. கோயம்புத்தூர் டு தேனி, அப்புறம் மதுரை ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சது எல்லாம் சேர்த்து முடிச்சு இப்போ நம்ம டோட்டலாக எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம் அப்படின்னா 656 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். 656.5. இதில் நமக்கு என்ன மைலேஜ் கிடச்சிருக்கு, 19.5 வந்து நமக்கு ஓவரால் மைலேஜ் காட்டுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ ஃபியூல் கன்சம்ஷன் பண்ணியிருக்கோம், இன்னும் 79 கிலோமீட்டர்ஸ் டிடி காட்டு, 78 வரைக்கும் காட்டுது. ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ லிட்டர்ஸ் அடிச்சிருந்தோம் அப்படின்னா, வண்டி கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பும்போது ஒரு 22 லிட்டர் அடிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 15 லிட்டர்ஸ் அதுக்கப்புறம் அடிச்சிருந்தோம். ஸோ 22 ஒரு 15னா 37 லிட்டர்ஸ். அப்போ 37 லிட்டருக்கு நமக்கு 659 கிலோமீட்டரா, டைம் பார்த்தலாம், 656 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. பேலன்ஸ் வந்து இன்னொரு 78 கிலோமீட்டர் காட்டுது. நம்ம வண்டி கோயம்புத்தூர்லேருந்து எடுக்கும்போது இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் காட்டலை, ஒரு 40 கிலோமீட்டர் தான் காமிச்சிது. சரி, அப்போ ஒரு 2 லிட்டர் பெட்ரோல் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு கூட வச்சுக்கலாம். அப்போ ஒரு 35 லிட்டருக்கு 656 கிலோமீட்டர்னால் என்ன மைலேஜ் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். நம்ம வந்து இப்போது டோட்டல் கிலோமீட்டரை வந்து கால்குலேட் பண்ணி பார்த்துடலாம். நம்ம வண்டியில் 656.5 கிலோமீட்டர் ஓடி இருந்தது. நம்ம அப்ராக்சிமேட்டாக ஒரு 35 லிட்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கணக்கு பண்ணோம். 35னா அப்போது 18.7 தான் வந்து மைலேஜ் கிடச்சிருக்கு. ஆவரேஜ் ஃபியூலில் வந்து பார்த்திங்கன்னா 19.5 காமிச்சது. இப்போ வந்து 18.7 அப்படின்னா ஒரு 0.8 வந்து ஒரு 0.8 வந்து கம்மியாக காட்டுது. ஸோ
இதுதான் நம்ம வீடியோவோட கன்க்ளூஷன். இப்போ வந்து ஏன் இவ்வளோ மைலேஜ் கம்மியாக கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வண்டியில் வந்து த்ராட்டல் பாடியில் வந்து நிறைய டஸ்ட் இருக்கலாம். ஏன்னா அங்கே தான் காற்று இன்டேக் ஆகும், அங்கே ஏதாவது டஸ்ட் இருக்கலாம். அது இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேப் சென்சாரையும் க்ளீன் பண்ணி போடணும். ஏன்னா மேப் சென்சார்லேயும் உள்ளே வந்து அதை டஸ்ட் எதாவது அடைச்சிருக்கலாம். அதனால் சிஸ்டம் ECUக்கு வந்து கரெக்டாக அது தகவல் அனுப்பாது. அதனால் ஏர் மிக்சிங் வந்து ஃபியூல் மிக்சிங் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் வண்டி ஓடணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து அதை க்ளீன் பண்ண போகிறோம். அப்புறம் இன்ஜின் ஆயில் மாற்றணும், கூலண்ட் ஆயில் மாற்றணும். இதெல்லாம் இப்போது இந்த சர்வீஸ் எல்லாம் பண்ண போகிறோம். இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அகைன் வந்துட்டு மைலேஜ் டெஸ்ட் பண்ணலாம். இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு மைலேஜ் டெஸ்ட் வீடியோவாக நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.